டா காப்பாலு, கேட்டியா? சிலிண்டர் விலை 5000 ரூபாயாம். சிலிண்டர் வாங்கி கடை போட்டா கட்டுப்படி ஆகுமா? என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இனிமே என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. ரொம்ப கஷ்டம்டா சாமி. பம்பு செட்டு ரிப்பேர் ஆகி பம்பு செட்டுக்காரனை ரிப்பேர் பண்ண கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறானா. தண்ணி இறச்சி ஊற்ற ஆள் வேணுமா, பயிரெல்லாம் வாடி போகுதான். நீ வேணா போறியா சேகர? ஏன்டா, காட்டில் தண்ணி இறச்சி ஊற்றுறது லேசுப்பட்ட வேலைன்னு நினச்சியா? கை காலெல்லாம் அப்படியே வீங்கி போயிடும்டா. என்னடா நினச்சிட்டு இருக்க? இந்த வேலைக்கெல்லாம் நான் வரலப்பா. எனக்கெல்லாம் இந்த வேலை சரிப்பட்டு வராது. அழுங்காம குலுங்காம வேலை பார்க்கணுன்னா ஆஃபீஸ் வேலைக்கு தான் போகணும். நீ என்ன பட்டப்படிப்பா படிச்சிருக்க ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கறதுக்கு? ஒழுங்கா கிடைச்ச வேலையா பார்க்கலாம், இல்லை 4 காசாவது வரும். முன்ன மாதிரி இப்போ உடம்ப வளைச்சி வேலை பார்க்க முடியலடா கோபாலு. ஏதாச்சும் சிம்பிளான வேலை இருந்தால் சொல்லு. இந்த தண்ணி இறச்சி ஊற்றுற வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. சரி சரி, அதை விட துட்டு இருந்தா ஏடு, 2 பேரும் போய் டிஃபன் சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. டே கோபாலு, என்கிட்ட துட்டு எல்லாம் ஒன்றும் இல்லைடா. 20 ரூபா இருக்கு. வேணா வா, 2 பேரும் போய் டீ வாங்கி சாப்பிட்லாம். ஆத்தா, காலங்காத்தால எந்திரிச்சு விறகு அடுப்பில் இட்லி சமைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு ஆத்தா. நான் போய் வீட்டில் குளிச்சுட்டு வந்துடுறேன். உடம்பெல்லாம் ஒரே கசகசன்னு இருக்கு. அது வரைக்கும் நீ கடையை பார்த்துக்கோ ஆத்தா. டே கருவையா, மீன் குழம்பு வேற வச்சிருக்க. ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? பேசாமல் ஒரு இட்லி 10 ரூபாய்க்குன்னு விற்றுலாம்டா. வேணாம் ஆத்தா, ஒரு இட்லி 5 ரூபாய்க்கே கொடு. 10 ரூபாய்க்கெல்லாம் வேணாம். திடீர்னு 5 ரூபாய் இட்லி 10 ரூபாய்க்கு விற்றா எல்லாரும் மனசு கஷ்டப்படும் ஆத்தா. அதனால் நீ 5 ரூபாய்க்கே கொடு. நான் நல்லா குளிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாகணும்னு சாமிக்கிட்ட வேண்ட போகிறேன் ஆத்தா. சரிடா கருவையா, நீ வர வரைக்கும் நான் கடையை பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வந்துடு. என்ன இது, வயிறு இப்படி கலக்குதே? யாராவது வந்தா கடையை பார்த்துக்க சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா யாரையுமே வர காணோமே. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. நான் போயிட்டு வந்துடுறேன். டே கோபாலு, என்னடா இது? கடை இருக்கு, ஆனால் ஆளை காணோம். இந்த மீன் குழம்பு வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குதுடா. இப்படியே விட்டா எல்லா இட்லியும் சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு பிரமாதமாக இருக்கு இந்த வாசனை. ஆமாடா சேகரு, எனக்கு இருக்கிற பசிக்கு 50 இட்லி கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவேன். ஆனால் துட்டு எங்க? துட்டு என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை. எப்படா நம்ம சாப்பிட முடியும்? டே கோபாலு, இப்போ பாரு, நான் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணுறேன். 2 பேரும் ஆளுக்கு 50 இட்லி சாப்பிட்லாம். ஆனால் 10 ரூபா கூட கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு நாம் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு போகலாண்டா. இப்போ பாருடா நான் என்ன பண்ணுறேன்னு. இந்த போர்டை பார்த்தியா? 50 இட்லி சாப்பிட்டா 500 ரூபாய் பரிசு. எப்படி ஐடியா? சாப்பிட்டுட்டு இந்த போர்டை காமிச்சிட்டு நாம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாண்டா. டே சேகரு, இந்த கடையை யாரோ ஏழைப்பாளைங்க தாண்டா போட்டிருப்பாங்க. பாவண்டா, இது மாதிரி இட்லியும் சாப்பிட்டுட்டு 500 ரூபாய் பணத்தை வாங்குறது ரொம்ப தப்புடா. இதெல்லாம் வேணாண்டா. டே கோபாலு, பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தா உலகத்தில் வாழவே முடியாதுடா. 50 இட்லி சாப்பிட்றோம், 500 ரூபாயை ஆட்டையை போடுறோம். ஆமுட்டு தான். டே சேகரு, என்னடா காலங்காத்தால வேலைக்கு போகல? ஏன்டா இப்படி வெட்டியாக சுற்றிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி வேற நீ வேலைக்கே போகிறதில்ல, வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதாச்சும் வேலைக்கு போய் காசு சம்பாதிக்க வேண்டியது தானே? ஏக்கா, நான் வேலைக்கு தாங்க போயிட்டு இருந்தேன். இந்த மீன் குழம்பு வாசனை அப்படியே என்னை இழுத்துட்டு வந்துடுச்சு. அதான் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை போய் பார்க்கலான்னு வந்தேங்க்கா. சுட சுட இட்லி வச்சு கொடுக்கா, நான் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாக்கா, எனக்கு ஒரு 10 இட்லி தட்டில் வச்சு கொடுங்க, நான் சாப்பிட்றேன். எனக்கும் கொல்ல பசி. அடேங்க அப்பா, என்னடா அம்முட்டி இட்லியையும் 2 பேருமே சாப்பிட்டுட்டீங்க? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலடா. சரி சரி, காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. என்னது, காசு கொடுக்கணுமா? அக்கா,
நீ தாங்க நம்ம சாப்பிட்ட இட்லிக்கு காசு கொடுக்கணும். ஆளுக்கு 500 மொத்தம் 1000 கொடுக்கா. இது என்னடா இது வம்பா இருக்கு? நீங்கள் சாப்பிட்டதுக்கு நான் எதுக்குடா காசு கொடுக்கணும்? நீங்கள் தான்டா இட்லி சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்கணும். அப்போ எதுக்குக்கா போர்டில் 50 இட்லி சாப்பிட்டா 500 பரிசுன்னு எழுதி போட்டிருக்கா? ஆமாக்கா, நானும் அந்த போர்டை பார்த்துட்டு தான் 50 இட்லி சாப்பிட்டேன். 500 காசு கொடுக்குறாங்கன்னா சும்மாவா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 50 இட்லி சாப்பிட்டேன் உனக்கு தெரியுமாக்கா? அட கொடுமையே, ஏன்னாடா இது இப்படி சொல்கிறீங்க? போர்டில் 50 இட்லி சாப்பிட்டா 500 எழுதி போட்டிருக்கா. கருவாயன் என்கிட்ட இது மாதிரி ஒன்றுமே சொல்லலையே. அவன் சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கும் கருவாயன் வந்துட்டோம். அவன் வந்த வாட்டி அவன்கிட்ட பேசிட்டு நான் அவங்களுக்கு காசு கொடுக்குறேன்டா. இதை பாருக்கா, நான் வேலைக்கு போகணும், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ முதல்ல காசு கொடு. கருவாயன் வந்தால் நீ அவன்கிட்ட பேசிக்கோ. அவன் வர வரைக்கும் எல்லாம் என்னால் காத்திருக்க முடியாதுக்கா. ஆமாக்கா, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் சீக்கிரமாக காசு கொடுங்க, நானும் வேலைக்கு போகணும். இந்த கருவாயன் வரட்டும், அவனை இன்னைக்கு ஆஞ்சி போடுறேன். இது மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கேன், என்கிட்ட சொல்ல மாட்டான். சரி சரி, இந்தாங்க உங்கள் பணம், நீங்கள் வாங்கிட்டு வேலைக்கு கிளம்புங்க. ஆத்தா, என்ன ஆத்தா இது? ஏன் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. அதுக்குள்ள எல்லா இட்லியும் விற்று போயிடுச்சா? பரவாயில்லையே ஆத்தா, எப்படி நீ இவ்வளோ சீக்கிரமாக விற்றுட்ட? ஏண்டா லூசு பையில, விற்கிற விலைவாசிக்கு எதுக்காகடா இப்படி ஒரு போட்டியை வச்ச? கஷ்டப்பட்டு காலையில் நீ விறகு அடுப்பில் சமைச்சிட்டு இது மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கிய, கொஞ்சமாவது உனக்கு புத்தி வேணாம்? காலையில் இட்லி மீன் குழம்பு எல்லாம் போயிடுச்சு, 1000 கூட போயிடுச்சு. என்ன ஆத்தா சொல்கிற? கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லு ஆத்தா. காலையில் அந்த கோபாலு பையனும் சேகர் பையனும் வந்து ஆளுக்கு 50 இட்லி சாப்பிட்டுட்டு நான் அவங்களுக்கு 500 கொடுக்கணுன்னு கேட்டால் போர்டில் 50 இட்லி சாப்பிட்டா 500 பரிசுன்னு எழுதி போட்டிருக்கு. அதுதான் நம்ம சாப்பிட்டோம், எங்களுக்கு காசு கொடுங்கன்னு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏண்டா இது மாதிரி நீ ஒரு போட்டி வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியாடா? ஐயோ ஆத்தா, நான் அதை மாதிரி எந்த போட்டியும் வைக்கல ஆத்தா. அதை மாதிரி நான் ஒன்றும் போர்ட்லையும் எழுதி போடலை. இந்த ஃப்ராடு பயிலுங்க காலங்காத்தால் உன்னை நல்லா ஏமாற்றி இட்லியும் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பணத்தையும் ஆட்டை போட்டுட்டு போயிருக்காங்க. சரி சரி விடு ஆத்தா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. டே கருவையா, என்னடா இன்னிக்கும் இட்லி போட்டி வச்சிருக்கியா? 50 இட்லி சாப்பிட்டா 500 பரிசு. இந்த போர்டில் எழுதி போட்டிருக்க. நாங்கள் நேற்று வந்து 2 பேரும் 50 இட்லி சாப்பிட்டு ஆளுக்கு 500 வாங்கிட்டு போனோம்டா. இன்றைக்கும் நம்ம போட்டியில் கலந்துக்கலாமா? தாராளமாக, ஒருத்தர் எத்தனை தடவை வேணாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாண்ணே. ஆனால் ஒரு கண்டிஷன், தோத்துட்டா நான் சொல்கிற வேலையை பண்ணியாகணும். டா கோபாலு, யோசிக்கவே வேணாண்டா. மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. இன்னைக்கு 50 இட்லி என்ன 100 இட்லி வச்சு சாப்பிட்லாண்டா. 100 இட்லி சாப்பிட்டுட்டு ஆளுக்கு 1000 வாங்கிட்டு போகலாம் என்ன? மீன் குழம்பு வாசனை மூந்த உடனேயே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது. இந்த கருவாயை வைக்கிற மீன் குழம்பு அப்பப்பா அம்முட்டு ருசி. 50 இட்லி என்ன 100 இட்லி என்ன அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அம்முட்டு டேஸ்ட்டு. டா கருவாயா, போட்டியை ஆரம்பிக்கலாமா? நமக்கு நல்லா பசிக்குதுடா. சீக்கிரமாக போட்டியை ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா. கண்டிப்பாண்ணே, உங்களுக்கு இல்லாத இட்லியா? நல்லா ஆசை தீர சாப்பிடுங்க. போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். டே கருவாயா, என்னடா இது வெறும் இட்லி மட்டும் வச்சிருக்கா? தொட்டுக்க சட்னி சாம்பார் எல்லாம் இல்லையா? போர்டை நீ படித்து பார்க்கலையாக்கும். போர்டில் என்ன இருக்கு? 50 இட்லி சாப்பிட்டா 500 பரிசுன்னு தானே எழுதியிருக்கு. நீங்கள் 50 இட்லி சாப்பிட்டுட்டு 500 பரிசை வாங்கிட்டு போங்க. டே கருவாயா, ஒரு மனுஷன் எப்படிடா வெறும் இட்லி சாப்பிட முடியும்? சட்னி சாம்பார் இருந்தால் தானடா சாப்பிட முடியும். இதை பாருங்க, நேற்று நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு 1000 வாங்கிட்டு போனீங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ரூல்ஸு தெரியாது. அதனால உங்களுக்கு இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றிட்டு 1000 கொடுத்துச்சு. ஆனால் என்கிட்ட எல்லாம் அது செல்லாது. ஒழுங்கா 50 இட்லி சாப்பிட்டுட்டு காசை வாங்கிட்டு கிளம்புங்க. டே கருவையா, இந்த இட்லி வாயிலையே வைக்க முடியலடா, அவ்வளவு புளிப்பா இருக்குடா. இத மனுஷன் சாப்பிடுவானா? அப்படியே தொண்டையிலே விக்கிக்குதுடா. டே கருவையா,
ஒரு மனுஷன் தொட்டுக்க ஒண்ணுமே இல்லாம இந்த இட்லி எப்படா சாப்பிட முடியும்? என்னால 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியலடா. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். நீ என்ன வேலை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்டா. டா கருவாயா, உன்னை பார்த்த உடனே நம்ம ஓட்டம் எடுத்திருக்கணும்டா. தெரியாம இந்த மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. சரிடா, என்னாலையும் ஒரு 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியல. நீ என்ன சொல்றியோ அந்த வேலையை நான் பண்றேன்டா. நேத்து மாதிரி நல்லா இட்லியும் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்ப வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இத பாருங்க, பம்பு செட்டில் தண்ணி வரல, மோட்டரு ரிப்பேரு. 2 பேரும் கிணத்துல தண்ணி இறைச்சி ஊத்துங்க. அப்புறம் இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணி வண்டியில ஏத்துடுங்க. அப்புறம் மாட்டுக்கொட்டையில இருக்கிற சாணத்தை எல்லாம் அள்ளி கூடையில போட்டு மாட்டுக்கொட்டைய க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா ஏதாச்சும் வேலை இருந்தால் நான் வந்து சொல்கிறேன். என்ன 2 பேரும் என்னையே அப்படி உத்து பார்க்குறீங்க? மசன்னு நிற்காம போய் வேலை சுறுசுறுப்பாக பண்ணுங்க போங்க. டா கோபாலு, நாம வந்து நல்லா கருவாயங்கிட்ட மாட்டிட்டோம்டா. இவன் எல்லா பைசாவும் வசூல் பண்ணாம நம்மளை விட மாட்டான்டா. அவன் வேலை சொல்றத பார்த்தா 10 ஆளுங்க வேலை நம்ம 2 பேர்கிட்டயே வாங்குவான் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம செத்தோண்டி. தா பாருங்க, 10 நிமிஷம் கூட உக்காரக்கூடாது. சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு.